கலகலா இருந்தாலும், கலகலா என்று தண்ணி குடிச்சாலும் கூட எதுவுமே வேலைக்கு ஆகாது. என்னுடைய WhatsAppக்கு வந்து நிறைய மெசேஜ்கள் அனுப்பிச்சுட்டாங்க. என்னன்னு சொன்னா, தென்மராட்சி அந்த சங்கம், அப்புறம் இந்த சங்கம், நலன்புரி சங்கம், அவை இவை எல்லாம் வந்து இந்த டாக்டருக்கு எதிராக நான் எழுதி கையெழுத்தெல்லாம் வைத்து தலைவர் இவர், செயலாளர் இவர், பொருளாளர் இவர் என்றெல்லாம் பெரிய பெரிய கடிதங்கள் எல்லாம் எழுதி எனக்கு அனுப்பப்படுது. இங்க பாருங்க இந்த டாக்டர் வந்து இப்படியானவர், அப்படியானவர் எல்லாம் எழுதி பெரிய சீரெல்லாம் போட்டு அனுப்பி வச்சிருந்தாரு. நான் பார்த்தேன். ஒரு புது பில்டிங் ஒன்றை கட்டி பல மில்லியன் ரூபாய் செலவழித்து ஒரு பில்டிங்கை கட்டுறீங்க. அதுக்கு வந்து ஜெனரேட்டர் இல்லையா? ஓகே. அதே மாதிரி ஏதோ 1-2 தேவைகள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அப்ப இந்த சங்கங்கள் எல்லாம் எங்க போனது? இதே லெட்டர்ல கடிதம் எழுதி இந்த மாதிரி எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து ஒரு ஜெனரேட்டர் தேவை, அதை யாராவது பெற்றுத்தாங்கன்னு சொல்லி அவங்க லெட்டர்ல ஒரு கடிதத்தை எழுதி அதை பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கலாம், யூடியூபர்ஸ்ல அனுப்பியிருக்கலாம், அல்லது அதை வந்து வெளியில வெளியிட்டிருக்கலாம், சமூக வலைத்தளங்களை வந்து வெளியிட்டிருக்கலாம். 10 வருஷமா ஒரு பில்டிங்கை பூட்டி வச்சு போட்டு லிஃப்ட் வேலை செய்யல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லி இப்பதான் சொன்னீங்க. இந்த டாக்டர் வந்த அப்புறம் தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கதையெல்லாம் வெளியில வருது.